ஏன் அழுது தொலைக்கிற? என்ன வேணும்? தண்ணி வேணுமா? இங்கே உட்கார்ந்துக்கிட்டு தண்ணி கொண்டு வரேன். உனக்கோ விவரம் தெரியாத பருவம். உன்னை பத்தின விவரம் தெரிஞ்சவனோ இறந்துட்டான். உன்னை பெத்தவங்களுக்கோ நீ இருக்கிற இடம் தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நீ அனாதையானே. அனாதையா வளர்ந்து அனாதையாவே வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பெத்த மகனை சந்திப்போங்கிற பெரும் நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் உன் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கா உன் தாய். அந்த தாயோட வேண்டுதல் தெய்வ அருளால நிறைவேற காலம் வந்துருச்சு. புறப்படுப்பா. எங்கம்மா? உன் தாய் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன். புறப்படுப்பா. இதான்ப்பா உன் வீடு. வாப்பா, உள்ள வா. உங்க அம்மாவை கூப்பிடுப்பா. கூப்பிடுப்பா. அம்மா 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 அம்மா. அம்மா எல்லாம் கனவா? கருப்பாயே கரையேறி போயிடமா. பூவாயே புண்ணாயே படையிலிருந்தா போட்டாச்சு. இனிமா நிறுத்துற. சாமி வந்தா உடுக்க அடிக்கணுங்க. பெரிய உடுக்க வித்துவாடு. உனக்கு என்ன கலைமாமணி பட்டமாடா உடுக்க போறாங்க? முனியமா சொல்லிட்டாடா மட்டனை சாப்பிட்டு மலையேற போறோம்னு. முனியுமா சீக்கிரம் மலை ஏறுமா. கவிச்சு வாடைக்கு வேற ஆவி கிராஸ் ஆயிடுமா. அண்டா முழுங்கி நீ கொடுத்து வச்ச வேண்டா. அண்டா முழுங்கியா? அப்ப நீ முனிமா இல்லையா? நான் முனிமா தான்டா. முனியமா ஆவியா இருக்கானே. அண்டா முழுங்கி வாயால தானே சாப்பிடணும். அத கொடுத்து வச்சவன் சொன்னடா. ஆறிற போகுது. என் பொண்டாட்டி மசாலா எல்லாம் போட்டு பக்குவமா பண்ணி வச்சிருக்கா. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீங்க அனுபவிங்க. முடியாது தள்ளு. என்ன இது? பூசாரியா இந்த ஆட்ட ஆடிட்டு வர்றாரு. ஆவி சேட்டையா? நான் அப்பவே சொல்லல ஆவி கிராஸ் ஆகும். ஆயிடுச்சே. பத்தனை எப்படி ஆவி பிடிக்கும்? ஆத்தாடா. ஆத்தாவா? பார்த்தா அப்படி தெரியலையா? பார்த்தா அப்படி தெரியலையா? எந்த தெய்வம் புண்ண கட்டி ஆத்தா இருக்கும் போது எந்த முனியம்மடா ஊருக்குள்ள நுழைய முடியும்? நுழைஞ்சாலே ஆத்தா. அண்டா மணிக்கு மேல வந்து எங்களை எல்லாம் அடிச்சு புட்டாரே ஆத்தா. ஆத்தா எங்களை அடிச்சு துவைச்சு காய போட்டாங்க. அதனாலதான் ஆத்தாவுக்கு ஆத்திரம் வந்து கையில சாட்சியோட வந்திருக்கேன். பிச்சு விடுவாங்க. ஆத்தா ஆத்தா நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் முனியமா இல்ல அண்டா முழுங்கிதான். ஆடு கோழிக்கு ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டேன். உடனே உன பாத்தாரேன். இனிமே போய் சொல்லுவியா? ஐயோ ஐயோ அட பாவி, போய் சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டானே. நல்ல வேளை ஆத்தா வந்து கண்டுபிடிச்சா. இல்லைன்னா எல்லாத்தையும் தின்னு இருப்பான். ஆத்தா சக்தியே சக்தி. கும்பிடுறேன் ஆத்தா. போத நிறுத்துறா. நான் ஒண்ணும் ஆத்தா இல்ல, பூசாரி தான். அவன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு அவன் வாயாலே ஒத்துக்க வைக்கத்தான் சாமி வந்த மாதிரி ஆன. அப்படி ஆத்தா? ஆமாண்டா, மனுஷனால முடியாத காரியத்தை தீர்த்து வைக்கத்தான் ஆத்தா வருவா. மித்த நேரத்துல நாம தான் தீர்த்துக்கணும். இனிமேலாவது ஏமாறாம புத்தாத்திரமா போச்சுங்க. நான் வர்றேன்.
அம்மா 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 யாரப்பா நீ? எனக்கு தெரியலையாம்மா, தெரியல. நான் தான் ராஜா. காணாம போன உங்க மகன் ராஜா நான் தான்மா. நீ என்ன சொல்ற? நீ என் மகனா? ஆமாமா, இவ்வளவு நாளா நான் அனாதைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா திருடனா வாழ்ந்துகிட்டு இருந்த என் வாழ்க்கையில ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. திருந்தினேன். அது பிடிக்காத சில பேர் என்ன தாக்குனாங்க. மயக்கம் போட்டு கோவில்ல விழுந்து கிடந்தேன். அப்போ அந்த மருவத்தூர் அம்மனையை முன்னால தோன்றி, நீ அனாதல்லப்பா, உனக்கு ஒரு தாய் இருக்கான்ற உண்மையை சொல்லி என்ன உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வெறும் கனவுன்னு. இருந்தாலும் சன்னிதானத்துல சொல்லப்பட்டதுனால அது உண்மையாத்தான் இருக்குன்ற நம்பிக்கையோட இங்க வந்த. நான் கனவுல கண்ட அதே ஊர், அதே வீடு, அதே தாயான உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நான் தான் உங்க மகன்ற முடிவுக்கே வந்துட்டேன்மா. என்ன எதிர்ப்பிக்கலாமா? நீ எங்க குல வாரிசுன்னு கோயில் மணியே சாட்சி சொல்லிடுச்சப்பா. ஒரு நாள் கோயிலுக்கு போய் என்னை பிரிஞ்சு போன என் மக எப்ப வருவான்னு அருள் வாக்கேட்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் அன்னதானம் செஞ்சுக்கிட்டு வா, கூடிய சீக்கிரத்தில் உன் மக வந்துடுவான்னு அம்மா சொன்னா. ராஜா, நீ வந்துட்டேப்பா, வா. அக்கா, அக்கா, என்ன கூப்பிட்டு என்னக்கா விஷயம்? என் வேண்டுதல் பலிச்சிடுச்சப்பா. காணாம போன என் மகன் வந்துட்டான். அப்படியாக்கா? ராஜா, ராஜா, இவன் தாப்பா என் மகன் ராஜா. ராஜா, இவன் யார் தெரியுமா? தெரியல. என் தம்பி பூபதி. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் நம்ம வில்வண்டில பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரீங்க. இப்ப சொத்தெல்லாம் இவன் பொறுப்புலதான் இருக்கு. அப்படியாமா? நான் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன நேர்ல பாத்துக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷன்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ என் போட்டோ பார்த்திருப்பீங்க. ஆமா, நான் ஒரு மாஜி திருடன். எக்ஸ் திருடனா? இந்த நாட்டுல அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 2 தொழில் தான் புகலிடும். ஒண்ணு பிச்சை, இன்னொன்னு திருட்டு. என்னதான் இருந்தாலும் நீ இந்த வீட்டு பிள்ளையா இருந்திருந்தா ஜமீன்தார் பரம்பரை ரத்தம் ஓடுற உனக்கு திருட்டு புத்தி வந்திருக்காது. ரத்தத்துல ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப் தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்லிதான் ஜமீன்தார் ரத்தம், கணக்கு பிள்ளை ரத்தம் கேள்விப்படுறேன். இத பாருங்க, திருட்டு பரம்பரை சம்பந்தப்பட்டது இல்ல, பசி சம்பந்தப்பட்டது. தம்பி, சந்தர்ப்ப சூழ்நிலையால திருடனா வாழ்ந்திருந்தாலும் மனம் திறந்து உண்மையை சொன்னானே, அந்த உயர்ந்த குணம் ஒன்னே போதப்பா இவன் மகன்தாங்கிறதுக்கு. ஆமா, இத்தனை வருஷம் கழிச்சு எப்படி உன் பூர்வீகம் உனக்கு தெரிஞ்சது? கனவுல அந்த அம்மனே வந்து சொன்னான். என்னப்பா நான் சீரியஸா கேக்குறேன், நீ ஜோக் அடிக்கிறிய? ஆமா, அம்மன் வந்தது பகல் கனவுலையா இல்ல ராத்திரி கனவுலையா? தம்பி, மத்தவங்களை பத்தி சந்தேகப்படலாம், ஆனா பெத்தவங்களை பத்தி சந்தேகப்படக்கூடாதப்பா. மேல்மருவத்தூர் அம்மன் அற்புதங்களுக்கு அளவே இல்லை. ஒருத்தர் கனவுல வந்து நோய்க்கு மருந்து சொல்லிருக்கா, இன்னொருத்தருக்கு கோயிலுக்கு வழி காட்டிருக்கா. அதே மாதிரி என் மகனுக்கு கனவுல வந்து அவன் பூர்வீகத்தை சொல்லிருக்காப்பா. அக்கா, அந்த அம்புலி மாமா கதெல்லாம் சொல்லி என்ன குழந்தையாக்காத. இந்த ஆளை பார்க்கும் போதே நான் நினைச்சேன் நம்பர் 1 ஃப்ராடுன்னு. சரியா போச்சு. அப்படி சொல்லாதப்பா, இவ என் மகன்தா. அது சத்தியம்னு நிரூபிக்கிறதுக்கு அந்த தாயே சாட்சியா வந்தா. அப்படியா?
அப்ப ஒண்ணு பண்ணுவோம், முறைப்படி ஊர் பஞ்சாயத்தை கூட்டுவோம். அங்க வந்து உங்க மருவத்தூர் சாட்சி சொல்லட்டும். அதுக்கப்புறம் நானே அவனை மேலதாளத்தோட இங்க கூட்டு வரேன். 20 வருஷம் கழிச்சு ஒருத்தன் வந்து நான் தான் காணாம போன மகன்னு சொல்றதும் அம்மனே கனவுல வந்ததா சொல்றதும் இதுவரைக்கும் இந்த பஞ்சாயத்துல வராத ஒரு விஷயம். அதனால இந்த விசித்திரமான வழக்கில தீர்ப்பு சொல்லக்கூடிய பொறுப்பை அம்மன்கிட்டயே விட்டலாம்னு நினைக்கிறேன். அதுவும் சரிதாங்க. அம்மன் முன்னாடியே சீட் எழுதி போட்டு பாத்துருவோம். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க விருப்பப்படியே செய்யுங்க. அந்த அம்மா நிச்சயமா நியாயமான தீர்ப்பை கொடுப்பா. யோ வசூலு, வாயா போய. நீதான் ஒழுங்கா எழுதுவ. ஒரு சீட் எடுத்து இவன் தான் மகன்னோ, இன்னொரு சீட் எடுத்து இவன் மகன் இல்லைன்னோ எழுதியா? எழுதுவோமே, பேஷா எழுதுவோமே. ஐயா, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு சீட்ல இவன் மகன் தான், இன்னொரு சீட்ல மகன் இல்லைன்னோ எழுதிட்டேன். மடிச்சு அம்மன் காலடியில போடியா? செய்யறீங்கய்யா, செய்யறேன். யாராவது ஒரு குழந்தை இருந்தா கூப்பிடுங்கப்பா, சீட் எடுக்க சொல்லுவோம். பாப்பா வாம்மா வா. பாப்பா, அதுல ஒரு சீட் எடுத்து இந்த அம்மா கிட்ட கொடுமா. தாயே பராசக்தி, இவ என் மகன்தா. அம்மாவே தீர்ப்பு சொல்லிட்டா, இவ என் மகன்தா. மகன்தான் வந்திருக்கா? இருக்காத, நல்லா எழுத்து கூட்டி படிச்சு பாருங்கம்மா. ஏன் சந்தேகப்படுறீங்க? ஒரு சந்தேகத்துக்கு தான். நீங்களே பாருங்க. இவன் மகன்தான். அம்மனுடைய தீர்ப்புக்கு அப்பீல் ஏது? பெரிய விட்டம்மா, இவர் உங்க மகன்தான் முடிவு பண்ணியிருக்கோம் பஞ்சாயத்துல. நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. ஈஸ்வரியோட நாட்டிய திறமைய தெய்வ படைக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எங்களை போல பக்தர்கள் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கோம். இந்தாங்க மருவத்தூர் கோயில் பிரசாதம். ஓம் சக்தி. ஈஸ்வரியோட அக்காளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிப்படி ஈஸ்வரிய பேரும் புகழும் அடைய வச்சுட்டேன். இருந்தாலும் என் மனசுல ஒரு குறை. ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஈஸ்வரிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை பூர்த்தி ஆயிடும். அதுக்கு இன்னும் நல்ல வேலை வரல. கவலைப்படாதீங்கய்யா, மருவத்தூர் கோயில்ல சத்தக்கண்ணி மாதாக்கள் சன்னதின்னு தனியா ஒண்ணு இருக்கு. அந்த 7 கண்ணியரும் வேப்பஞ்சேலை கட்டி தீச்சட்டி ஏந்தி கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்காகவே கோயில் கொண்டிருக்காங்க. அதே மாதிரி மஞ்சள் நீராடி வேப்பஞ்சேலை கட்டி தீச்சட்டி ஏந்தி கன்னிமார்களுக்கு விரதம் இருந்தா கன்னி கழியும், மனசு நிறைஞ்ச புருஷன் கிடைப்பாங்கிறது ஐதீகம். ஈஸ்வரியும் அப்படியே செய்ய சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். குருவுக்கும் குருவான பங்காரு அடிகளார் உருவத்தில் நடமாடினாள். கருவூரில் பிறந்தார்க்கு கருமத்தின் வினை தீர்க்க மறுவூரில் குடியேறினாள். குருவுக்கும் குருவான பங்காரு அடிகளார் உருவத்தில் நடமாடினாள். ஒரு நாமம் இல்லாமல் ஒரு கோடி பல கோடி திருநாமம் கொண்டாடுவாள். ஏம்பாக விளைந்தாலும் உடுக்கைகள் ஒலி செய்ய பாம்பாக நின்றாடுவாள்.